காலேஜ்லேருந்து வரட்டுங்க. காலேஜ்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் நேற்று கேட்டது நைட் என்ன சொன்னாங்கன்னா நைட் நேரத்தில் மார்ச்சில் அவங்க வருவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். எப்படி போய் பார்ப்பேன், எப்படியோ பார்ப்பேன், பாட்டி பார்ப்பேன், அந்த பசங்க எத்தனை பேர் என்ன வேறிக்காத பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்கோ. புட்டேச்சிக்குதுன்னு சொல்றாங்களோ போச்சு. எனக்கு தெரியல ஐயா, என் மொழி யாரெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஏயா என் பொண்ணு மேல தப்புக்குதுன்னு சொல்றீங்களே, என் பொண்ணு மேல தப்பு இருந்தா நீ ஏங்க தூக்கின்னு வந்த? நீ யார் தூக்கின்னு வந்த இங்க? ஐயோ ஐயோ, என் மொழி அநியாயமா ஓயிச்சுட்ட ஐயா. ஐயா ஒண்ணு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. போன் பண்ணி கேட்டா ஐயா சிரிசாக்குதுன்னு தான் ஐயா சொன்னாங்க. கடைசி நேரத்துல செத்துட்டான்னு சொல்றாங்க ஐயா. என்ன வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லை, அவங்களும் என்ன வந்து பார்க்கல ஐயா. என்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லல ஐயா. கீழே விழுந்துட்டான்னு அதுக்கு முன்னாடி சொன்னாங்க சார், இப்ப செத்துட்டான்னு சொல்றாங்க சார். என்ன ஏதுன்னே தெரியல சார். அவ அப்படி பண்ற பொண்ணு இல்ல சார். நான் லட்சக்கணக்கில் பணம் போட்டு படிக்க வைக்கிறேன் சார். அவ ஏதோ பணம் எடுத்துட்டான்னு புகார் பொய்யா சொல்றாங்க சார். உள்ள ரூம் யாரோ கூட்டின்னு போயிட்டு என்னவோ பேசியிருக்காங்க சார், அது மட்டும் தெரியுது சார். என்ன பண்ணாங்க, என்ன மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு யாருக்கும் தெரியல சார். என் தங்கச்சிக்கு என்னன்னு தெரியல சார். அவ அப்படி எகிரி குதிக்க மாட்டா. கோவையில் இந்துஸ்தான் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வானதி என்பவரின் மகள் அனுப்பிரியா. இவர் இந்துஸ்தான் பாரா மெடிக்கல் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இந்த நிலையில் 4வது மாடியிலிருந்து குதித்து அனுப்பிரியா நேற்று மாலை தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து பீளமேடு காவல்துறையினர் சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் மாணவியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைத்துள்ளனர். இந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் கல்லூரி மாணவிகள் குவிந்து வரும் நிலையில் அவரது தாய் கல்லூரி நிர்வாகமே மாணவியின் தற்கொலைக்கு காரணம் என புகார் கூறியுள்ளார். குறிப்பாக நேற்று கல்லூரியில் 1500 ரூபாய் பணம் காணாமல் போய்விட்டது. இது தொடர்பாக அனுப்பிரியாவிடம் முதல் கட்டமாக விசாரணை மேற்கொண்ட போதுதான் அந்த பணத்தை எடுக்கவில்லை என விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் மாலை அனைத்து மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்ட பின்னர் அனைவரையும் அனுப்பிவிட்டு கல்லூரி மாணவி அனுப்பிரியாவையும் மற்றொரு மாணவரையும் நிறுத்தி விசாரணை மேற்கொண்டு இருக்கிறார்கள். தற்பொழுது மாணவிகள் பிரேத பரிசோதனை செய்யும் இடத்தில் குவிந்து வருகின்றனர். குறிப்பாக அவருடன் படித்து வரும் மாணவர்கள் வருகை தந்துள்ள நிலையில் எங்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும், மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். அதே போல கல்லூரி நிர்வாகம் உடனடியாக இங்கு வர வேண்டும் என மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.